வணக்கம் தமிழ் மக்களே. ஆட்சிகள் மாறுனா காட்சிகள் மாறும் அப்படின்னு நம்பி ஓட்டளித்த மக்களுக்கு இப்போ பெரும் அதிர்ச்சி தான் காத்திருக்கு. அதாவது போன வாரம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கேள்விகள் கேட்டாங்க. இந்த வாரம் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்தில் பயணிகள் ரொம்ப அவதிக்குள்ளாகி பெரும் போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதாவது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்தில் நேற்று இரவு 9 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் சுமார் 8 to 10 மணி நேரம் சென்னை மற்றும் திருச்சி போன்ற நகரங்களுக்கு பஸ் சேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த பஸ்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ரொம்ப முறையிடுறாங்க. 8 to 10 மணி நேரம் பஸ் வராததுனால பொதுமக்கள் மிகவும் அவதி அடைஞ்சு ரோட்ல இறங்கி போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. போன ஆட்சி நடந்தபோது எதையெல்லாம் தவறுன்னு சுட்டி காட்டினாங்களோ அதே நிலைமை இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம கடந்த ஆட்சியின் போது இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல சோகால் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் அத்தனை கேள்வி கேட்டாங்க. அவங்க எல்லாம் இப்போ ஏன் சைலண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் புரியல. இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எதிர்பார்க்கறது அரசியல் விளக்கங்கள் இல்லை, சரியான பேருந்துகள், போதிய அளவான பேருந்துகள் மற்றும் சரியான திட்டமிடல். இதை மட்டும்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு நிம்மதியான பயண அனுபவத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவ்வளவுதான். நன்றி மக்களே.